வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த யங்கஸ்ட் டிசிப்ளின் இந்த மார்ஷல் எடிட்டர் அதோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 21வது சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டர் ஆரம்பத்தில் அந்த விசாரணை முடிந்த பிறகு இந்த ட்ரைனிங் ஹாலில் வந்து ஹீரோ வந்து தனியாக ட்ரைனிங் செய்கிறான். இந்த காலடி வேகம் இன்னும் முற்றிலும் அம்பத்தமாக இருக்குது. ஹீரோவில் அவனோட எனர்ஜி வந்து ஒத்து சேர்க்க வேண்டுமா, ஆனால் அது என்னோட பாடி மட்டும் கட்டாயப்படுத்தி முயற்சி செய்து கொண்டிருந்தேன், அதை பற்றி தெரியாமல். ஹீரோ வேற நினைக்கிறான், இப்போது நான் முக்கிய தருணத்தை புரிந்து கொண்டதால் இருந்தாலும் வெளியே செல்வது வந்து எளிதாக இருக்கும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு லீவன் வந்து எவ்வளவு கொடூரமாக உணர்ந்தான். அவன் அப்படித்தான் நடந்து கொண்டான். ஹீரோவில் தரையில் வியாமல் இருந்தாலும் அவனோட எனர்ஜி வந்து சும்மா அப்படியே வலி கொடுக்குது. ஹீரோவுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே ஹீரோ கத்துறான் அந்த வழியில். ஹீரோ மாமா எத்துலேருந்து விசித்திரமான காலடித்தனம் தான் எப்படித்தான் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் லீவான் வந்து விட்டு கொடுக்கவில்லை. கோஷ்டி 99 ஸ்டெப்பு வந்து தாங்கி கொள்கினான். புறாவும் பறந்துவதா, புறாக்களில் ஏதோ மெசேஜ் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அவனும் அதை திறந்து பார்க்குறான். அது என்ன? அட டேமிட், ஓ மை காட்! அந்த சைடில் நடந்து வந்தவன் கேட்குறான், லார்டு வந்து இருக்கிறாங்களா? ஒயிட் கலரில் சொங்கி மாதிரி சொல்கிறான். லார்டு வந்து உள்ளே தான் இருக்கிறாரு. அவனும் கதவு தந்துன்னு உள்ளே வரானா. இந்த கேபோல்டு வந்து சொல்லுது, மீண்டும்மா? லீடரில் கையில் கித்து படிச்சுன்னுக்கிறாரு. மார்ச் 11ஆம் தேதி போகிக்கு வரும் என்று எதிர்பார்த்தபடி ப்ளூ பிளட் ஸ்குவாட் டெவில் சுமார் 1000 பேர் இருப்பாங்க என்று கணக்கிட்டு டெமன் கல்ட் படைகள் தங்க இடத்திலிருந்து கேக்கு நோக்கி நகர்கின்றன. லீடர் கேட்குறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்டாஜஸ்டர்? ஓல்டுமேன் சொல்கிறாரு, அவங்க வந்து போகி அடிந்தால் அம்மியாங் கூட ஆபத்தில் சிக்கப்படும். லீடர், நான் உண்மையிலே நம்ம அவசரமாக 2வது படை வந்து அனுப்ப வேண்டும். ஓல்டுமேன் அப்படின்னு சொல்கிறாரு. போகி இந்த கனெக்ட் இந்த கெஸ்ட் ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். இது சாங்சானுக்கும் சியான்சிக்கும் இடையில் அமைந்துள்ளது. லீடர் கேட்குறாரு, இதற்கு எத்தனை பேர் தேவை என்று நினைக்கிறீங்க? ஓல்டுமேன் சொல்கிறான், முன்பு போலவே 8வது குரூப் 10 செட்டில் ஒன்று அனுப்புவோம். 8வது குரூப்பில் வந்து சுமார் 200 பேர் உள்ளன. டிராகன் மற்றும் டைகர் செட்டு கொண்ட 10 செட்டில் உள்ள ஒவ்வொரு செட்டிலும் சுமார் 300 பேர் உள்ளன. ஃபஸ்ட்டு படை ஒரு செட்டுக்கு ஏற்கனவே ஆதரவுக்காக சென்று விட்டதால் முரிம் அலைன்ஸில் வந்து குரூப்புக்கு 2 பங்கு வந்து சான்சிக்கு அனுப்பப்பட்டது. லீடர் கேட்குறாரு, அது போதுமா? ஓல்டுமேன் சொல்கிறான், டெமன் கல்ட் எதிர்த்து போராட சான்சியோ முழுவதும் சேகரிக்கப்பட்ட வாரியரின் எண்ணிக்கை வந்து 2000க்கு மேலே தாண்டி இருக்கிறது. மேலும் 500 சிறந்த வாரியர் வந்து இணைந்தால் நம்ம அந்த டெமன் கல்ட்டை எளிதாக தள்ளி வீழ்த்த முடியும். நீங்கள் இதை வந்து ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்கிறீங்க. அவர்கள் உண்மையிலே டெமன் கல்ட்டை தனியாக தடுத்து நிறுத்த முடியுமா? நான் லார்டாக இருக்கும்போது டெமன் கல்ட்டை வந்து தடுத்திருந்தால் உங்கள் நிலைமை வந்து மோசமாகிவிடும். அப்படியானால் அவரோட நிலைமை வந்து மாறிவிடுகிறது. விருப்பம் எதுவும் இல்லை. இன்னும் அதிக ரத்தம் செந்த வேண்டியிருந்தாலும் ரொம்ப சரி, ஆதரவு குரூப் வந்து உடனடியாக ஓனுக்கு அனுப்புங்கள் அப்படின்னு லீடர் சொல்கிறாரு. அப்படியே ஓல்டுமேனும் சொல்கிறாரு, எஸ் லார்டுன்னு சொல்லிட்டு அவரும் பின்னால் திரும்பி போகிறாரு. ஓல்டுமேனும் லீடர் வர யோசிக்கிறார். மேலும் 1000 பேர் வந்து சேர்ந்து இருந்தாலும் டெமன் கல்ட் எண்ணிக்கை வந்து 2000க்கு மேலே தாண்டி இருக்கும். இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். இந்த சம்பவத்தால் படிக்கட்டி மீது தங்கியிருந்த பலவீனமான அமைதி வந்து உடைந்து விட போதும். முரிம் அலைன்ஸ் லைப்ரரி. அப்பல ஹீரோ தலை பிடிச்சிக்கினே, இன்று என்னுடைய எனர்ஜி கூட சிக்கி கொண்டது. மேலும் கூட மூக்கில் ரத்தம் வந்தது. எவ்வளவு அவமானம்! ஹீரோ சொல்கிறான். லியா வந்து அதை பார்த்துட்டா. லியா கேட்குறா, லிட்டில் பிரதர், உன்னை யாராவது வந்து அடித்தாங்களா? அது யாரு, பெரிய பிரதரா? ஹீரோ சொல்கிறான், இல்லை, ஏனென்றால் நான் சமீபத்தின் மார்ஷல் கலைகளை பயிற்சி செய்து கொண்டு வந்து இருக்கிறேன். அது வந்து நன்றாக போகவில்லை. லியா சொல்கிறா, உண்மையிலே நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணுனா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஹீரோ சொல்கிறான், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் மட்டும் போதும் லியா. அவன் படிக்கட்டில் இருந்து நடந்து வந்தான். அந்த நேரத்தில் தான் நீ அப்போது தான் நுழைந்தாயே. லைப்ரரியில் உள்ள புத்தகங்கள் 200 ஆண்டுகளுக்கு மேல் முரிம் அலைன்ஸில் சேர்க்கப்பட்ட புத்தகங்கள் முரிம் அலைன்ஸ் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் முக்கியமான லைப்ரரி மற்றும் அலைன்ஸில் புக்கு வந்து நிலத்தடியில் சேமிக்கப்பட்டிருக்குது. டெவிலின் லீடராக இருந்த நாட்கள் நான் இங்கே பல முறை வந்திருக்கிறேன். ஹீரோவும் லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துக்கின்னு உக்காஞ்சி படிக்கிறதுக்கு போகிறான். அப்படியே இந்த புத்தகத்தோடைய பேர் சொல்கிறாங்க, த டெமானிக் இன் த ஃபேண்டம் ஆஃப் கேஸ் அண்ட் எண்டிங் ஆன்சிங்.
4 பெரிய டெமன் கார்டாக ஒருவராக இருந்த அவர் டெமன் கல்ட்டுக்கு வந்து பாதுகாப்பாக சேவை செய்வர். இவர் காபனினி ஆண்டு நிலவரப்படி அவருக்கு 60 இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. அவரோட மார்ஷில் வந்து முழுமையாக ட்ரைனிங் செய்து பயிற்சி செய்து என்று கருதப்பட்டது. எதுவும் துல்லியமாக தெரியாத போது அவர் டெமன் கல்ட் லீடரை விட வலிமையானவர் என்று வதந்தி உள்ளது. டெமன் கல்ட் 9 பெரிய மார்ஷியல் கலைகள் டெமன் எவன் ஸ்குவாடாக தேர்ச்சி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டது. ஹீரோ புக்குமூட்டு டெமனிக் ஸ்கை ஸ்குவாட். ஹீரோட பொறுமையாக கண்ணு திறந்து அதை நினச்சி பார்க்குறான். அந்த டெமனிக் ஸ்குவாட் டெக்னிக் வந்து கற்றுக்கிறதுக்கு ஹீரோவும் உக்காஞ்சி நினச்சி பார்க்குறான். அந்த இதுவெல்லாம் உடையிற மாதிரி இருக்குது. ஹீரோவும் நினச்சி பார்க்குறான். டேமிட் தண்டர் பாயிண்ட் இந்த ஓவர் எவனிக் ஸ்குவாட் ஆட் அதை தடுக்க முடியுமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹீரோவும் அந்த உருவம் நேருக்கு நேராகவும் நின்றுக்குது. ஹீரோவும் ஸ்குவாட் எடுத்துக்கின்னு நேராக ஓடி வரான். அவனும் ஃபாஸ்ட்டாக ஹீரோவும் அவனோட ஸ்குவாடில் பவர் கேதர் பண்ணி நேராக எடுத்துன்னு வரான் அந்த கோஸ்ட் அடிக்கிறதுக்கு. அவனும் 2 ஸ்குவாடும் அப்படியே நேருக்கு நேராக மோதுது. நேருக்கு நேராக மோதுனதுல ஹீரோ பின்னால் தள்ளி போயிடான். அந்த உருவம் ஹீரோ துரத்தின்னு வருது. ஹீரோவும் கீவின்ட்டான். அந்த உருவம் ஸ்குவாட் எடுத்துக்கின்னு நேராக வருது. ஹீரோ சுற்றி அப்படியே பரவுதான். ஹீரோக்கு ஒரு ஸ்லாஷ் அப்படியே வாயிலேருந்துலாம் ரத்தம் வருது. எமர்ஜென்சிலேருந்து வெளியுண்ட ஆச்சரியத்தில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் இருந்தால் நான் அங்கேயே செத்துட்டு இருப்பேன்டப்பா. அடடா, முன்பை விட சிறப்பாக இருக்குது. ஆனாலும் இன்னும் பலவீனமாகத்தான் உள்ளது. என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து குறைவாக இருக்குது. டெமனிக் ஸ்கை ஸ்குவாடு தடுக்கிறதுக்கு போதுமானவருக்கு சக்தி இல்லை. ஆனாலும் அது இல்லாவிட்டாலும் டெமனிக் ஸ்கை ஸ்குவாடு பற்றி சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த புக்கில் இருக்கிற உருவத்தை பற்றி சொல்கிறாங்க. டெமனிக் ஃப்ரீட் கோஸ்ட் சாங்ஸ் இந்த சிங் சியோங் ஒன் ஆஃப் த 4 டெமன் கார்டு டெமன் கல்ட்டில் பாதுகாப்பாக சேவை செய்கிறார். காவினின் ஆண்டின்படி அவர்கள் 64 பேர் என்று மதிப்பிடப்பட்டது. அவரோட மார்ஷியல் கலைகள் வந்து உச்சத்தில் இருக்குது என்று கருதப்படுகிறது. டெமன் கல்ட் சீக்ரெட் கலைகள் என்று அழைக்கப்படுகிறது. டெமானிக் ஃப்ரீட் அவன் 4 பெரிய டெமன் கார்டில் ஒருவனாக இருப்பானா? நான் முன்பு சந்தித்தது போல் தான் உணர்கிறேன். அந்த சமயத்தில் மென்டல் ஸ்ட்ரென்த்து போராட நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சிலேருந்து ஹீரோ ஏஞ்சிக்கிறான். ட்ரைனிங் ஆள் திரும்பி லீவான் தனது மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துகிறான். ஹீரோ ட்ரைனிங் செய்யும் போது 1 மணி நேரம் வந்து கடந்து விட்டது. அப்படியே இவர் கருவு தாந்துன்னு வர்றாரு. அப்படித்தானா, நீ இங்கே தானா இருக்கிறாய்? ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். சீனியர் பிரதர். ஹீரோவும் நினச்சி பார்க்குறான். ஒயிட் ட்ராகன் லீடராக ஆனிலிருந்து அவர் தன்னை அதிகமாக காட்டிக்கொள்வதில்லை. அவர் ஏன் இங்கே இருக்கிறார்? ஹீரோவும் சொல்கிறான். இன்று இங்கே வர வைத்தது என்ன? நீங்கள் பிஸியாக இருக்கணும், ஆனாலும் இங்கே வந்து இருக்கிறீங்க. இவர் சொல்கிறது, நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு வராமல் கூட இருக்கலாம். நான் காத்தால கிளம்புறேன், கியோங்காக்கு செல்வோம். ஹீரோவும் நினைக்கிறான். இதுதான் சரியான டைம். சீனியர் பிரதர் வந்து செகண்ட் சப்போர்ட் குரூப்பில் வந்து சேர்றார். காத்திருங்கள், என்னோட முந்தைய லைஃப்பில் வந்து இந்த காலத்தில் என்ன நடந்தது? இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் நம்மளே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.